பைக்ல வர இருந்தா அதை கன்ஃபார்ம் வாங்கலாம். இங்க மார்சல் பிராண்ட்ல ஏர்பட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த தவளையை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னே தெரியல. பாக்குறதுக்கு கை கடக்கமா குட்டியா போன் மாதிரியே இருக்குது. கேமரா கலெக்ஷன் பண்றீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் இதை வாங்கலாம். டேபிள் எல்லாமே ரொம்ப ரேட்டு கம்மியா சொல்றாங்க. வணக்கம் நண்பர்களே. வணக்கம் சாமி. நம்ம பல்லாவர சந்தையில டிஃபரெண்டா நிறைய பொருள் பார்த்தோம். அது என்னன்னு உண்மை நம்ம வைப்போம் வாங்க. நம்ம சந்தைக்குள்ள என்ட்ரி ஆனது நம்ம கண்ணில் பட்டதே இந்த கார் கடை தான். இங்க வந்து குட்டி குட்டியான கார் நிறைய வச்சிருந்தாங்க. இதுல ஜேசிபி அப்புறம் வந்து குட்டி குட்டி பைக் எல்லாமே இருந்துச்சு. இங்க ரிமோட்ல ஹெலிகாப்டர் வச்சிருக்காங்க. இதோட பிரைஸ் வந்து 300 ரூபா சொல்றாங்க. நம்ம குறைச்சு வாங்கலாம். இதை நம்ம இந்த டைம் வாங்கல, அடுத்த டைம் இதை வாங்கி எப்படி செக் பண்ணி பார்ப்போம். அந்த பைக்கை கையில் எடுத்து பார்க்கும் போது அதோட குவாலிட்டி தெரிஞ்சது, நல்லாவே இருக்குது. இதுக்கு வந்து நம்ம ஷோகேஸுக்கு வச்சோம் அப்படின்னா செம்ம சூப்பரா தான் இருக்கும். இதோட பிரைஸ் வந்து 120 ரூபா கிட்ட சொல்றாங்க. அப்புறம் தான் இந்த கடையை பார்த்தோம். இந்த கடையில எல்லா எலக்ட்ரானிக் கேஜெட்டும் வச்சிருந்தாங்க. நம்ம யூஸ் பண்ற வாட்ச், ஸ்பீக்கர், லைட்டுன்னு எல்லாமே இருந்துச்சு இங்க. அது மட்டும் இல்லாம இங்க எல்லா பிராண்ட்லயுமே ஏர்பட்ஸ் வச்சிருக்காங்க. நம்ம என்ன எடுத்தாலுமே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட் சொல்றாங்க. இப்போ நம்ம கையில இருக்குது ஆப்பிள் ஏர்பட்ஸ் 2 ப்ரோ. இதோட பிரைஸ் வந்து 300 ரூபா கிட்ட சொல்றாங்க. ஏன்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் காப்பி. அது ஃபேக். இதை நம்ம கையோட வாங்கிட்டு வந்துட்டோம். இதோட அன்பாக்சிங் அப்புறம் வந்து இது வாங்கலாமா வேணாமான்னு சொல்லி நம்ம கடைசியா பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இங்க மார்சல் பிராண்ட்ல ஏர்பட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அதை பார்த்து தான் நான் மறந்துட்டேன். இதுவும் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் காப்பி. இதோட பிரைஸ் வந்து 700 ரூபா கிட்ட சொல்றாங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் உள்ள என்ன இருக்குன்னு தெரியும். ஏன்னா பாக்ஸ் கொஞ்சம் வெயிட் கம்மியா தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் எதுவும் நீங்க வாங்கி யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ல போடுங்க. இது வாங்கலாமா வேணாமா அப்படின்னு வாங்கி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. இந்த கடையில ரியல்மி, போட்டு, அப்புறம் ஒன் பிளஸ் இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ல வந்து நெக் பேண்ட் எல்லாம் நிறைய இருந்துச்சு இங்க. அதுல இந்த ஒன் பிளஸ் நெக் பேண்ட் வந்துட்டு 700 ரூபாக்குள்ள சொல்றாங்க. இப்போ நம்ம வாங்க போறோம் அப்படின்னா கன்ஃபார்ம் செக் பண்ணி காட்டுறாங்க. அதனால நம்ம ஒர்க்கான மட்டும் வாங்கிக்கலாம். இந்த கடையில நம்ம வீட்டுக்கு டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ற எல்இடி எல்லாமே நிறைய வச்சிருந்தாங்க. இது எல்லாமே ரோல் கணக்குல தான் கொடுக்குறாங்க. ஒரு ரோல் வந்து 200 ரூபா சொல்றாங்க. இது எப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் டிவிக்கு பின்னாடி நம்ம எல்இடி லைட்லாம் மாட்டுவோம்ல, பார்க்க வந்து நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். ஒரு ரோலில் 15 to 18 மீட்டர் லென்த்துக்கு வந்து எல்இடி இருக்கும். இதில் என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா சிங்கிள் கலரில் தான் இருக்குது. இப்போ மல்டி கலர் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு மீன் பிடிக்க பிடிக்கும் அப்படின்னா கன்ஃபார்ம் இந்த கடைக்கு வரலாம். ஏன்னா இங்கே மீன் பிடிக்க தேவையான எல்லாமே வச்சிருக்காங்க. நம்ம பெரிய பெரிய மீன்லாம் பிடிக்கிறதுக்கு குட்டி மீனை பிடிச்சி தூண்டில யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் இங்கே வந்து அந்த குட்டி மீனுக்கே வந்து டூப்ளிகேட் ஒன்று வச்சிருக்காங்க. அது எல்லாமே பார்க்கறதுக்கு கலர் கலராக மீன் மாதிரியே தான் இருந்துச்சு. அதோட வாலில் தான் அதோட கொக்கியே இருக்குது. இங்கே தவளையெல்லாம் ரப்பரில் வச்சிருந்தாங்க. ஆனால் இதை வச்சு எந்த மீன் பிடிப்பாங்கன்னு தெரியல. பார்க்கறதுக்கு எப்படி அப்படின்னா நம்ம ரியல் தவளை இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து கொஞ்சம் கலர் கூட மட்டும் இருக்குது. இதுக்கு பேர் வந்து மஸ்டர்ட் ஹூக்குன்னு போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற எல்லாமே ஹூக்கு தான். நம்ம சின்ன மீனை பிடிக்கிறதுலேருந்து பெரிய மீனை பிடிக்கிற யூஸ் பண்ணுற மீன் வரைக்கும் எல்லாமே வச்சிருக்காங்க இங்கே ஹூக்கு. நம்ம எந்த மாதிரி மீனை பிடிக்க போறோம்னு சொல்லிட்டு நம்ம முடிவு மட்டும் வந்தால் மட்டும் போதும். ஏன்னா இங்கே அதுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே இங்கே வச்சிருக்காங்க. அப்புறம் தான் இந்த விண்டேஜில் யூஸ் பண்ண சிடி பிளேயர் ஒன்று பார்த்தோம். இது வந்து 90s ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட மேனுஃபேக்சரிங் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஜப்பானில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்போவே வந்துட்டு இதை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் நமக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. ஆனால் இது இப்போ ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்றாங்க. இதை நான் ஃபர்ஸ்ட் கையில் எடுக்கும்போது ஃபோனு நினச்சி தான் கையில் எடுத்தேன். இந்த மாடல் இருக்கானே டவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் திருப்பி பார்த்துக்கும்போது இருந்துச்சு இது வந்து ஃபோன் இல்லை, ஜிபிஎஸ் அப்படின்னு. இப்போ வர்ற காரில் எல்லாமே மேக்ஸிமம் வந்துட்டு மேப் வந்து அதில் இன்பில்டாக இருக்குது. ஆனால் அப்போ யூஸ் பண்ண எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி தனியாக ஒரு டிவைஸ் வச்சு தான் நேவிகேட் பண்ணி போயிருக்காங்க. அப்புறம் தான் இந்த கேமரா பார்த்தோம். இந்த கேமரா செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நம்ம கேமராவோட பாடியில் எந்த ஒரு ஸ்க்ராட்சும் இல்லை, எந்த ஒரு அடியுமே படலை. இந்த கேமராவோட மாடல் எல்இ கிளிக் 235. இந்த கேமரா வந்து 1989 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் செம்மையாக இருக்குது. லைட்டாக நம்ம க்ளீன் பண்ணால் மட்டும் போதும் செம்ம சூப்பராக இருக்கும். ஷோகேஸ் வச்சோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ஃபிக்ஸ்டு லென்ஸ் 35mm ஃபிலிம் ரோல் கேமரா. இதை வந்து நம்ம உள்ளேயும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் செம்மையாக இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிலிம் ரோல் கேமராவில் வந்து ஒரு கிரேஸ் இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் இந்த கேமரா வாங்கலாம். ஏன்னா அவ்வளோ பலப்பலன்னு செம்மையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டு அந்த ஃபிலிம் வைக்கிறதுக்கான இதுவும் பாக்ஸும் இருக்குது தனியாக. இங்கே மேக்ஸிமமான எல்லா கடையிலையுமே வந்து 3 செட்டு சாக்ஸ் வந்து 100 ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கடையில் 4 செட்டு சாக்ஸ் 100 ரூபா சொன்னாங்க. நம்ம குவாலிட்டியும் செக் பண்ணி பார்த்தோம், நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா வாங்கிக்கோங்க, நல்லா தான் இருக்குது. அப்புறம் தான் இந்த கிட்டாரை பார்த்தோம். இது யூஸ்வல் ப்ராடக்ட் தான். ஆனால் வந்து பாடியில் எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. இதே மாதிரி கிட்டார் ஒன்று நம்ம நண்பர் வந்து வாரணமாயிரம் படத்தை வர சூர்யா மாதிரி ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு 8000 ரூபாய்க்கு ஒரு கிட்டார் ஒன்று வாங்கினாப்ல. அதுவும் இதே மாதிரி சேம் இதுதான். சற்றென்று மாறுது வானிலை. நம்மளோட பிரைஸ் எவ்வளோதான் இருக்கும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கடைசி வரைக்கும் ஆள் வரல. அதனால நம்மளோட கைத்திறமையை காமிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இதோட சவுண்டும் நல்லா இருந்துச்சு. நீங்களும் கேட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. இதுதான் நமக்கு என்னன்னே தெரியல. நானும் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஃப்ரண்ட்டில் பார்க்குற ஒரு டிஸ்பிளே மாதிரி இருக்குது. அதுக்கு கீழே வந்து நம்ம சார்ஜ் போடுற மாதிரி பாயிண்ட் வந்து டைப் பியில் இருந்துச்சு. மேலே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதில் ட்ரைப்பில் கனெக்ட் பண்ணுற மாதிரியே ஒரு ஹோலும் இருந்துச்சு. என்னன்னே தெரியல. அதுக்கப்புறம் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்த வந்து இருந்துச்சு இது வந்து எலக்ட்ரிக் சிகரெட் போல. எது சிகரெட்? ஆனால் இதை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு தான் எதுவுமே தெரியல. ஏன்னா எந்த ஒரு ஹோலுமே இல்லை இதில். பார்க்குறதுக்கு குட்டியாக ஃபோன் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு டிஸ்பிளே வர இருக்குது பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே. அதுக்கப்புறம் வந்து கீழே பட்டன் மாதிரிலாம் இருக்குது பார்க்குறதுக்கு.
இந்த கடையில் நிறைய செட்டப் பாக்ஸ், அதுக்கான டிவி ரிமோட், அப்புறம் நம்ம ஒய்ஃபைக்கு யூஸ் பண்ணுற ரவுட்டர் பாக்ஸ் எல்லாமே நிறைய இருந்துச்சு. ஆனால் வந்து நம்ம எப்படின்னா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஜியோவோட ஹைபிரிட் 4K செட்டப் பாக்ஸ் எல்லாமே வந்துட்டு 1000 to 2000 தான் சொல்கிறாங்க. பாக்ஸில் எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. ஆனால் நம்ம செக் பண்ணி பார்த்து வாங்குறது நமக்கு நல்லது. அப்புறம் இந்த கடையை பார்த்தோம், இங்கே சரியான கும்பலாக இருந்துச்சு. நம்மளும் என்ன ஏதுன்னு தேடி பார்க்குறது உள்ளே போய் பார்த்துக்க தெரிஞ்சு இது வந்து ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இங்கே கிடைக்குது. இங்கே ஃபுட்பால், வாலிபால், அப்புறம் பாஸ்கெட் பால் எல்லாமே வந்துட்டு 200 ஸ்டார்ட் ஆகுது. நிறைய வச்சிருக்காங்க இங்கே திங்ஸ் எல்லாமே. மட்டும் இல்லாமல் நம்ம பைக் ஓட்டும் போது யூஸ் பண்ணுற க்ளவுஸ் எல்லாமே இங்கே நிறைய வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு க்ளவுஸும் ஒவ்வொரு ரேட்டு சொல்றாங்க. இப்போ நம்ம கையில் இருக்கிற க்ளவுஸ் வந்துட்டு 300 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. இந்த கடையில் நிறைய வெரைட்டி ஹெட்செட் வச்சிருந்தாங்க. அதை வந்து 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. பிராண்ட் நேம் போட்டது எல்லாமே வந்துட்டு 100 ரூபாய், பிராண்ட் நேம் இல்லை நார்மல் ஹெட்செட் அப்படின்னா வந்துட்டு எல்லாமே வந்து 50 ரூபா தான் சொல்றாங்க. ஒன் பிளஸ்ல பட்ஸ் 2R, பட்ஸ் 3R எல்லாமே இருந்துச்சு. நான் ரொம்ப நாளாக பட்ஸ் 2 தேடிக்கிட்டு இருக்கேன். அது எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது, ஆன்லைன்லேயும் இல்லை, கட்டல்லே இல்லையா. ஏன்னா அதோட சவுண்டு குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த கடையை பார்த்தோம். இந்த கடையில் வந்துட்டு டேபிள் எல்லாமே வந்துட்டு 1000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. போன டைம் மாதிரி அப்புறம் வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம போனோம் அப்படின்னா கன்ஃபார்ம் இந்த டேபிள் எல்லாமே வித்துரும். அதனால இங்கேயே வாங்கிட்டு போயிடலாம் நல்ல டேபிளை பார்த்து அப்படின்னு இங்கேயே நின்றுட்டோம். நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு சிஸ்டம் டேபிள் இருக்கு. ஆனால் அது ரொம்ப குட்டியாக இருக்கு. நம்ம சேரை போட்டு கூட நம்மளால உட்கார முடியல. ஆனால் இந்த டேபிள் வந்து நல்லா பெருசாகவே இருக்குது. 1800 ரூபா சொன்னாங்க. இதை நம்ம ரொம்ப நேரம் பேரம் பேசி 1400 ரூபாய்க்கு வாங்கணும். ஏன்னா இது வந்து நல்லா பெரிய டேபிளாக இருந்துச்சு. நம்ம டைனிங் டேபிள் கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். வாங்கின குட்டி டேபிளே வந்துட்டு 1500. ஆனால் இவ்வளோ பெரிய டேபிள் 1400 வாங்கினது ரொம்ப சந்தோஷம் தான். செம ஒத்து. இதுக்கு முன்னாடி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கன்ஃபார்ம் இதுவும் வித்துரும் அப்படின்றக்காக நம்ம அதை வாங்கிட்டு தூக்கிட்டு நானும் நண்பர் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நல்ல வேலை நண்பரை கூட்டு வந்தேன். இல்லை அப்படின்னா என் நிலமை அவ்வளோதான். நண்பருக்கு தான் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஏன்னா டேபிள் செம்ம வெயிட், அதை தூக்கி வைக்கக்குள்ள அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு. தான் நான் அத்தனை வாட்டி கேட்டேன், எங்க கூட்டின்னு போறீங்க, எங்க கூட்டின்னு போறீங்க. அதனால நீங்கள் வாங்க போறீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பிளான் பண்ணி உங்கள் நண்பர் கையோடு எழுதிட்டு வந்துருங்க. நண்பர்களை இதே மாதிரி பல்லாவர சந்தையில் நம்ம இன்ட்ரெஸ்டாக இன்னும் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. அதனால மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுருங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய பார்க்கலாம். ஓகே ஓகே. தி நெக்ஸ்ட் டே நம்ம வாங்கிட்டு வந்த பட்ஸை உள்ளே ஓப்பன் பண்ணிட்டோம். உள்ளே ஓப்பன் பண்ணதே உள்ளே வந்து ஃபஸ்ட்டு ஒயிட் கலரில் பட்ஸு தான் இருந்துச்சு. அது கூட யூசர் மேனுவல்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பேப்பரில் கொடுத்துருந்தானுங்க. அது போக எக்ஸ்ட்ரா லைட்டிங் கேபிள் இருந்துச்சு. அப்புறம் ஒரே ஒரு ஸ்ட்ராப் மாதிரி எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது எதுக்குன்னு அப்புறம் தான் தெரிஞ்சு எங்களுக்கு. நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோம். உள்ளே இருக்க 2 பட்ஸுமே செம லுக்காக தான் இருக்குது. ஆனால் என்ன நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ளூ கலர் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நல்லா யோசிச்சுக்கோங்க. ஏன்னா வாரண்டி கூட கிடையாது. எத்தனை நாள் வரும் என்ன எதுனே தெரியாது. அந்த ஸ்ட்ராப்போட சேர்த்து பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் நல்லா யோசிச்சுக்கோங்க நண்பர்களே. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.